இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம் டு செக் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம். அதாவது கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை வந்து பாலிண்ட்ரோம் வார்த்தையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான சி ப்ரோக்ராமை எப்படி எழுதுறதுன்றதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் 2 ஹெட்டர் ஃபைல்ஸையும் கொடுத்துருங்க. அடுத்து வாய்ட் மெயின் கொடுத்துருங்க. ஃப்ளார் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டீஜர் ஃப்ளோட்லாம் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம கேரக்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கேரக்டர் வந்து சிஹெச்ஏஆர் அப்படின்னு போடுவோம். ஏ ஆஃப் ஒரு 100 கொடுக்குறேன், கமா பி ஆஃப் 100 கொடுக்குறேன். 2 போதும் இங்கே நமக்கு. நெக்ஸ்ட் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ printf enter the string அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் scanf scanfல வந்து %s கொடுக்கணும். ஸ்ட்ரிங்ன்றதுனால இங்கே %s கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் பக்கத்தில் கமா %a. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நம்ம a ஈக்குவல் டு b அந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்றதுனால ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் காப்பிக்கு வந்து strcpy b, a அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஏல இருக்கிற சேம் ஸ்ட்ரிங்கை பிலையும் காப்பி ஆகணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஃபைனலாக செமிகாலம் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஏ அண்ட் பியில் வந்து ரெண்டுத்துலையுமே நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்கும். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், அதாவது strrev அப்படின்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் கெட்டில் ஏ கொடுக்குறேன். அதாவது ஏல இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே ரிவர்ஸாக எழுதும். இப்போ வந்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரிங் கம்பேர், அதாவது strcmp a, b டபுள் ஈக்குவல் டு 0. அதாவது இப்போ வந்து ஏவோட ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ வந்து அந்த ஏவோட ஸ்ட்ரிங் வேல்யூவும் பியோட ஸ்ட்ரிங் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு நமக்கு காட்டும். இப்போ நம்ம கொடுக்க போகிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். printf the given string கொட்டேஷன் நடுவில் %s கொடுத்துருங்க is palindrome. டபுள் கொட்டேஷன் பக்கத்தில் கமா அண்ட் தென் இப்போ வந்து பியை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்ஸ் printf the given string %s is not palindrome.
டபுள் கொட்டேஷன் பக்கத்தில் கமா கொடுத்துட்டு பி கொடுத்துருங்க. ஃபைனலாக செமிகாலம் ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கெட் கேர் கொடுத்துருங்க. ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான சி ப்ரோக்ராம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைல் பண்ணலாம். 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் ஆகுது. என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குது. மேடம்னு தரேன். த கிவன் ஸ்ட்ரிங் மேடம் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்ட்டு. திரும்பவும் பாலிண்ட்ரோம் இல்லாத வேறு எதனா ஸ்ட்ரிங்கை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். வாட் அப்படின்னு கொடுக்குறேன். த கிவன் ஸ்ட்ரிங் வாட் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு காட்டுது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.